வணக்கம். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்ட நிதியின் கீழ் ரூபாய் 3 கோடி மதிப்பில் பல்வேறு இடங்களில் பயணியர் நிழற்குடை அமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்ட நிதியின் கீழ் 3 கோடி ரூபாய் செலவில் 15 பஸ் நிறுத்த இடங்களில் பயணியர் நிழற்குடை கட்டப்பட்டு வருகிறது. இதன் உட்புறத்தில் 4 டிஜிட்டல் டிஸ்பிளேக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதில் முதல் டிஸ்பிளேவில் புதுச்சேரி வரைபடம் அமைக்கப்படுகிறது. 2 டிஸ்பிளேக்களில் வணிக நிறுவனங்களில் விளம்பரங்கள் செய்யப்படும். 4வது டிஸ்பிளேவில் புதுச்சேரி அரசின் நலத்திட்டங்கள் குறித்த விளம்பரங்கள் செய்யப்படும். மேலும் 8 பேர் அமர்வதற்கான இருக்கை, 2 கண்காணிப்பு கேமரா, அந்த பஸ் ஸ்டாப்பிற்கு வரும் பஸ்களின் வருகை குறித்த அறிவிப்பு டிஸ்பிளே உள்ளிட்டவை அமைக்கப்படுகிறது. புதுச்சேரி காமராஜர் மணிமண்டப வளாகத்தில் 7 நாட்கள் நடைபெறும் குழந்தைகள் புத்தகம் மற்றும் விளையாட்டு பொருட்கள் கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் படிக்கும் ஆர்வத்தை குழந்தைகளிடம் கொண்டு செல்லும் வகையில் காமராஜர் மணிமண்டப வளாகத்தில் குழந்தைகள் புத்தகம் மற்றும் விளையாட்டு பொருட்கள் கண்காட்சியின் தொடக்க விழா இன்று நடைபெற்றது. 7 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியினை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் திருமுருகன், முதலமைச்சரின் நாடாளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ மற்றும் அரசு செயலர் நெடுஞ்செழியன், இயக்குநர் கலியபெருமாள் பங்கேற்று சிறப்பித்தனர். இக்கண்காட்சியில் 60 அரங்குகளில் புத்தகங்கள் மற்றும் விளையாட்டு பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இதில் குழந்தைகளுக்கான புத்தகங்கள், விளையாட்டு பொருட்கள் மற்றும் இதர புத்தகங்களும் பார்வையாளர்களை கவரும் வகையிலும் பயன்படும் வகையிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருந்து பதிப்பாளர்கள் புத்தகங்களை காட்சிப்படுத்தியுள்ளனர். தினமும் மாலையில் 300 உள்ளூர் கலைஞர்களை கொண்டு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். மேலும் இக்கண்காட்சியில் குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களை கவரும் வண்ணம் உணவு அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கடல் மாசுபாடு மற்றும் கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் புதுச்சேரியில் ஆழ்கடலில் காதல் ஜோடி திருமணம் செய்து கொண்டனர். சென்னை மற்றும் புதுச்சேரியில் டெம்பிள் அட்வென்ச்சர் என்ற ஆழ்கடல் பயிற்சி நிறுவனம் நடத்தி வருபவர் அரவிந்த் தருண்ஸ்ரீ. இவரது காதலியான தீபிகா என்பவர் ஆழ்கடல் பயிற்சியாளராக உள்ளார். சுத்தமான காற்றின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் பாரா கிளைடிங் செய்து இவர்கள் தங்கள் காதலை கடந்த காலங்களில் வெளிப்படுத்தினர். இந்நிலையில் கடல் மாசுபாட்டிலிருந்து கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் நீருக்கடியில் தற்பொழுது இந்த காதல் ஜோடி திருமணம் செய்து கொண்டுள்ளது. தீபிகா மற்றும் ஜான் டி பிரிட்டோ ஆகியோர் கடந்த ஓராண்டாக காதலித்து வந்த நிலையில் புதுச்சேரி கடல் பகுதியில் 5 கிலோமீட்டர் தூரத்தில் 50 அடி ஆழத்தில் திருமண கோலத்தில் இருவரும் இன்று மோதிரம் மாற்றிக் கொண்டனர். இது குறித்து அவர்கள் கூறிய போது, கடல் பாதுகாப்பு மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் பாதுகாப்பு ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும். கடல்வாழ் உயிரினங்கள் ஆரோக்கியமாக இருக்க கடல் மாசுபாட்டை தடுக்க வலியுறுத்தும் வகையிலும் காற்று மாசுபாட்டை தடுக்கும் நோக்கத்திலும் ஆழ்கடல் பயிற்சியாளர்களான நாங்கள் இப்படி திருமணம் செய்து கொண்டோம். இது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என தெரிவித்தனர். புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை மூலம் அக்டோபர், நவம்பர் ஆகிய 2 மாத அரிசிக்கான பணம் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குடிமைப்பொருள் வழங்கல் துறை சார்பில் இலவச அரிசி வழங்கும் திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு அக்டோபர் மற்றும் நவம்பர் ஆகிய 2 மாதங்களுக்கு சிவப்பு நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு 20 கிலோ இலவச அரிசிக்கு ஈடாக மாதம் 600 வீதம் 2 மாதங்களுக்கு ரூபாய் 1200, மஞ்சள் நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு 10 கிலோ இலவச அரிசிக்கு ஈடாக மாதம் 300 வீதம் 2 மாதங்களுக்கு 600 அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2,05,881 சிவப்பு நிற குடும்ப அட்டைதாரர்களும் 1,33,675 மஞ்சள் நிற குடும்ப அட்டைதாரர்களும் பயன்பெறுவர். இதற்காக அரசு 32.73 கோடி செலவு செய்துள்ளது என்று அதில் கூறப்பட்டுள்ளது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கலித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் நியமன சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 15 லட்சம் செலவில் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கலித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் உள்ள திருமால் நகர் மற்றும் திருபுவனை பனந்தோப்பு தெற்கு லே அவுட் சாலை ஆகியவற்றின்
உட்புற தெருக்களுக்கு கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குருமாம்பேட்டில் உள்ள ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊழியர்களுக்கு டிசம்பர் மாதம் ஊதியம் வழங்காததை கண்டித்து 5ஆம் நாளாக தர்ணா போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட்டில் இயங்கி வரும் அரசு நிறுவனமான ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் கடந்த டிசம்பர் மாதம் முதல் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்காமல் உள்ளதை கண்டித்து பணியாளர்கள் 5ஆம் நாளாக தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இக்கல்லூரியில் பேராசிரியர்கள் மற்றும் அனைத்து நிலை ஊழியர்கள் என சுமார் 300 நபர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு பிப்ரவரி மாதம் வரையிலான ஊதிய தொகையை பட்ஜெட் நிதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சில காரணங்களுக்காக செயலரின் அறிவுறுத்தல் படி பணியாளர்களுக்கு மாத ஊதியம் வழங்குவதை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளனர். இதனால் இக்கல்லூரியில் பணியாற்றும் ஊழியர்கள் அனைவரும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இதனை உடனடியாக புதுச்சேரி அரசு இப்பிரச்சனையில் தலையிட்டு ஊழியர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஊதியம் வழங்கிட ஆவணம் செய்ய வேண்டும் என துணைநிலை ஆளுநர், முதல்வர் மற்றும் துறை அமைச்சர்களுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இக்கல்லூரி வளாகத்தில் ஏராளமான உயிரினங்களின் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இக்கல்லூரியில் பயிலும் மருத்துவ மாணவர்களுக்கு பல்கலைக்கழக தேர்வு நடைபெற்று வருவதாகவும் இதனை அரசு கண்டுகொள்ளாத நிலையில் இவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் எனவும் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி கொம்பாக்கம் பகுதியில் நாளை குடிநீர் விநியோகம் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை ஒட்டம் பாளையத்தில் உள்ள கொம்பாக்கம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை கழுவும் பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் 23ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை கொம்பாக்கம், கொம்பாக்கம்பேட், பாப்பஞ்சாவடி, ஒட்டம்பாளையம், கர்மவீரர் காமராஜர் நகர், சிமெண்ட் களம், குப்பம்பேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும் என பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நகரில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் அணிவது கட்டாயம் என்ற விதியை தளர்த்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சலீம் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவை மாநிலத்தில் இருசக்கர வாகன ஓட்டுநர்கள் தலைக்கவசம் அணிவது கட்டாயம் என காவல்துறை அறிவுறுத்தியிருப்பதுடன் தலைக்கவசம் அணியாதவர்களிடம் அபராதமும் வசூலிக்கப்படுகிறது. இருசக்கர வாகனம் ஓட்டும்போது தலைக்கவசம் அணிவது அவசியம் என்பதில் மாற்று கருத்தில்லை. புதுச்சேரி நகரில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துள்ள நிலையில் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலையில் உள்ளது. இருசக்கர வாகனங்களில் மணிக்கு சுமார் 20 கிலோமீட்டர் செல்லும் நிலையில் அவற்றை முதியோர்களே பெரும்பாலும் பயன்படுத்தி வருகின்றனர். எனவே புதுச்சேரி நகரில் தலைக்கவச விதிகளை தளர்த்த வேண்டும். அரியாங்குப்பத்திலிருந்து கடலூர் சாலைக்கும், வில்லியனூரிலிருந்து விழுப்புரம் சாலைக்கும், காப்பட்டிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலைக்கும், ஐயங்குட்டிப்பாளையத்திலிருந்து வழுதாவூர் சாலையில் பயணிக்கும் போது இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிந்து செல்வதை கட்டாயமாக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ரோட்டரி கிளப் புதுச்சேரி சிட்டி சார்பில் வீராம்பட்டினம் ஜீவரத்தினம் அரசு பெண்கள் நடுநிலைப்பள்ளி மாணவிகளுக்கு இலவசமாக காலணி வழங்கப்பட்டது. புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் உள்ள ஜீவரத்தினம் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் 150 மாணவிகளுக்கு காலணி வழங்கும் நிகழ்ச்சி ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சிட்டி சார்பில் நடைபெற்றது. இதில் பள்ளியின் தலைமை ஆசிரியை விஜயராணி வரவேற்புரையாற்றினார். ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சிட்டியின் தலைவர் ரோட்டரியன் அறிவழகன் ஏற்புரை வழங்கினார். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் காவல் ஆய்வாளர் கலைசெல்வன் சிறப்புரையாற்றி மாணவிகளுக்கு காலணிகளை வழங்கினார். இதில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சிட்டியின் செயலாளர் கமலக்கண்ணன், பொருளாளர் ஜெயராமன் மற்றும் ரோட்டரியன்களான அல்போன்ஸ், லிகோரி, கஸ்பர், முத்தப்பா, மகாலிங்கம், ஆறுமுகம், விஜய் நாராயணன், சிவகுமார், வினோத் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் ரோட்டரியின் சிவகுமார் அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தார். விழாவின் நிறைவாக ஆசிரியர் சித்திரவேல் நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.